ஸோ உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வந்து ஸ்டீல் கேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 8 feet தான் ஓட்டுவாங்க, 10 feet ஓட்டுவாங்க. இவங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து போர்டிகோ சைஸ் வந்து பார்த்தா 10/16. ஓகேங்க, 10x14 சைஸ் வந்து கட்டுங்களா. இது வந்து பார்த்தாங்க சார் கேரளா டீக்குட், கேரளா டீக்குட்ல போட்டிருக்கீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி சரௌண்டிங் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 16x16 ஒரு ஸ்பேசியஸான பிரம்மாண்டமான ஹாலுங்க. அது இல்லாத விஷயம் சில விஷயம் வந்து இது ஆட் பண்ணால் வீடு அழகா இருக்கு அப்படிங்கிறக்கோசரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக வந்து சில விஷயம் காம்ப்ளிமெண்டரியாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் பண்ணி கொடுத்தாங்க சார். ஆக்சுவலி கிச்சன் கம் டைனிங் வந்து 10/16. 10x16. இப்போ நார்மலாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கேட்குறாங்க. என்ன சார் பட்ஜெட் வந்து பண்ணி தரலாம்? ஒரு 1000 ஸ்கொயர் 24 lakh வந்து பார்த்தா வீட்டுங்க சார். சார் பெட்ரூம் சைஸ் வந்து 10/16 சார். செங்கல் தான் யூஸ் பண்றாங்க சார். ஓகே சார். ஓகே. JSW கம்பிங் சார். ராம்கோ சிமெண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம் சாண்ட், பி சாண்ட், ஜல்லி அது மாதிரிங்க சார். சார் இந்த பெட்ரூம் என்ன சார் சைஸ் வருது? சார் இதுவுமே 10/16 தாங்க சார். ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் சார். ஸோ பேசிக்காக 5 lakhsங்கிறது டவுன் பேமெண்ட் இருந்தாலே போதுமானது தான் கட்டுங்களா. 20% ஆஃப் பில்டிங் காஸ்டிங் சார். ஸோ அதான் இவங்களே வீடு கட்டுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000-20,000 ஒருத்தால பிளான் அப்ரூவல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேனோ பட்ஜெட், அந்த பட்ஜெட் தான் கடைசி வரலும் அதே மாதிரி தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாருங்க. அது சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஓகே. நீங்க சொந்த வீடு கட்டிட்டீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க. சொந்த வீடு ஒவ்வொருத்தரோட கனவுங்க ஆக்சுவலாக. அதுக்கு எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு வைஸா யார் சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்ததுல கௌதம் சாருக்கு உண்மையாலுமே நாங்கள் கிரேட் தேங்க்ஃபுல் சொல்றோம். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. யார் கட்டி கொடுத்ததுன்னு தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே கேட்டாங்க. யார் கட்டி கொடுத்தது, நல்லா இருக்கு வீடு, இன்ஜினியர் வச்சு கட்டினீங்களா, யார் வச்சு கட்டினீங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்தோடனே அதான் கேட்டாங்க. பிளான் ஒர்க் நிறைய இன்ஜினியர்ஸ் நிறைய மேஸ்திரிட்டு வந்து கொட்டேஷன் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அப்ராக்ஸாக இந்த வீடை கட்டி முடிக்கும் எவ்வளோ அமௌண்ட் சார் சேவ் ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு 10,000 ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ள எங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல கேட்டிருக்க PNJ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். செஞ்சிலியர் நம்மோட இருக்காங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நேம்ஸ் எல்லாம் வியூவர்ஸ்க்கு அப்படியே. வியூவர்ஸ், என்னோட நேம் வந்து இன்ஜினியர் கௌதம். நம்ம கம்பெனி PMJ கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஆஃபீஸ் வந்து திருப்பூர் லொக்கேட் ஆகிக்குது. நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வீடு பாருங்க, பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. மெயின் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ்லேருந்து பில்டிங்கை வந்து அப் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 3 அடிக்கு நல்லா ஹைட் ஏறி பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து ரோடு வந்து நீங்கள் டெவலப் ஆனால் கூட நம்ம பில்டிங் வந்து நல்லா ஹைட்டாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட் ஏற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்க. எலிவேஷன் நீங்கள் பார்த்துக்கலாங்க. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்து அது ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்து ஸ்ட்ரக்சர் பற்றிலாம் பார்த்து பக்கவாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக லேண்ட் ஏரியா எவ்வளோ, பில்டப் ஏரியா எவ்வளவு? சார் டோட்டலாக வந்து பார்த்தா லேண்ட் ஏரியா வந்து பார்த்தா சார் 1300 ஸ்கொயர் ஃபீட், 3 சென்ட் தாங்க சார் மொத்த இடமே. ஸோ இந்த பில்டப் ஏரியா வந்து பார்த்தா சார் 1280 ஸ்கொயர் பில்டப் ஏரியாங்க சார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1280 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. ரோடு ஃபேஸ்ல நல்லா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு நல்லா ஹைட் ஏற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வந்து ஸ்டீல் கேட் கொடுத்து அது CNC கட்டிங் ஃபினிஷிங் பண்ணி ஸோ பெயிண்டிங்லாம் பாருங்கள் பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணிடுறீங்க கட்டி எல்லாமே நம்மளுடைய பட்ஜெட்லேயே இன்க்ளூட் ஆயிருங்க சார். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்குள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு மெயின் விஷயமா இருக்குது. லைவாக உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடலாம் பாருங்கள். ஸோ போர்ட்டிகோ பாருங்கள். போர்ட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய கார் நிப்பாட்டலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர்ட்டிகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டைல்ஸ் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 8 feet தான் ஓட்டுவாங்க, 10 feet ஓட்டுவாங்க. இவங்க வந்து பாருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து அழகாக வாட்டர் ஃபினிஷ்லாம் போட்டு பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோட சைஸ் என்ன சார் வருது? சார் போர்ட்டிகோ சைஸ் வந்து பார்த்தா 10/16. ஓகேங்க, 10x14 சைஸ் வந்து கட்டுங்களா. ஸோ 10x16 ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ எம்எஸ்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சார் ப்ரொவிஷன் இந்த இதான் வந்துடும்? ஸோ ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்தா கஸ்டமர் வந்து வீட்டுக்குள்ளே சிலிண்டர் வைக்க வேணாம்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் டேபிள் டாப் அடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி உள்ள வந்து பார்த்தா சிலிண்டர் தெரியாம வெளியிருந்து அக்சஸ் பண்ணிக்காக சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க சார். ஓகே, எல்லாம் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க கட்டுங்க, முன்னாடியே பிஃபோரே பிளான் பண்ணுதுங்க சார். ஸோ நல்லா இருக்கு. நீங்கள் புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த டெக்னிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ லைவ் அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். போர்ட்டிகோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸில் ஒட்டியிருக்காங்க. அதுவும் பார்க்க ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராகவே இருக்குது. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ச் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக வந்து கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது நீட்டாக வந்து கிரானைட்லேயே போட்டிருக்காங்க. அதையும் லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. சார் உள்ளே பார்த்துலாம் சார் எப்படி இருக்குன்ட்டு வாங்க சார். இது என்ன சார் டோர், என்ன டோர்ல சார் போட்டுருக்கு? இது வந்து பார்த்தா சார் கேரளா டீக்குட்.
கேரளா டீக்குட்ல போட்டிருக்கீங்க. ஆமாங்க ஸோ சார். ஃபுல் தேக்கு மரத்தில் போட்டிருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஃபேன்சியாக வந்து ஒரு கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது டோட்டலாக பில்டிங் வந்து 1280 ஸ்கொயர் ஃபீட் ஆமா. கட்டுங்களா? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 BHK 3 BHK 4 BHK எல்லா வீடும் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே கஸ்டமைஸ் பிளான் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி சரௌண்டிங் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வீடு லைவாகவும் சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்துக்கலாம் சார் நம்ம அப்படியே. இது என்ன சார் ஹாலோட சைஸ் வருது? சார் ஹால் வந்து 16க்கு 16. ஓகே. ஸோ 16க்கு 16 ஒரு ஸ்பேசியஸான பிரம்மாண்டமான ஹாலுங்க. போய் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஹால் வந்து பாருங்க. சூப்பராக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் எவ்வளோ பெரிய வீடு கட்டுறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். அதை சார்பும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வந்து நார்மலாக வுட்ல ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அது வுட்டு கிடையாது. சரி இதுன்னு சார் சொல்லிட முடியும். சரி, ஆக்சுவலி சிவில்லே பண்ணிங்க சார். ஆ. காஸ்ட் பட்ஜெட்ல பண்ணணும் அப்படிங்கறதுக்கோசரம் வந்து பார்த்தா சிவில்லே பண்ணி உள்ள வந்து பார்த்தா டார்க் டைல்ஸ் ஒட்டி பார்த்தா உட்ல இன்டீரியர் பண்ண பண்ணி கொடுத்தாங்க சார். கஸ்டமர் சேவ் பண்ணி கொடுத்தாரு காஸ்ட். ஸோ கண்டிப்பாக லைவாக நீங்கள் இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சிவில்லே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அழகாக ஸ்பாட்லைட் பொசிஷன்ஸ் கொடுத்து ஸோ அழகாக டிவி அமைக்கிற மாதிரி எல்லா சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக பிளான் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்காக கஸ்டமருக்கு எந்த ஒரு பேர்டன் இல்லாமல் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ சீலிங் ஹைட் என்ன ஹைட் பிளான் பண்ணியிருக்கீங்க? யூஸ்வலா 10 ஃபீட் பிளான் பண்ணுவாங்க சார். பட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது எல்லாமே 10.5 10 அடிக்கு வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க சார். ஸோ 10 அடிக்கு ஹைட் ஏற்றிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த அரை டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாலும் ஒரே மாதிரி இல்லாமல் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கலர், இந்த பாட்டம் ஃப்ளோர் கலர்னு பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. டைலு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாமா சார் நம்ம? பார்க்கலாம். சரி, நீங்கள் இந்த ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சில பில்டர்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, லேபர் எக்ஸ்ட்ரா போகும், மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா போயிடும். நீங்க எப்படி இந்த பட்ஜெட் பண்ணிருக்கீங்க நீங்க? சோ இது வந்து என்னன்னா ஆக்சுவலி நம்ம கஸ்டமர் ஆரம்பிக்கும் போது எனக்கு பட்ஜெட்ல பண்ணி கொடுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டேங்க சார். அந்த அக்ரிமெண்ட்ல இருக்க விஷயம் பூரா பண்ணிட்டோம். அது இல்லாத விஷயம் சில விஷயம் வந்து இது ஆட் பண்ணா வீடு அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்கோசரமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்காக வந்து சில விஷயம் காம்ப்ளிமெண்டரியா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க சார். ஓகே சூப்பரா இருக்கு. அப்படியே ஹால்குள்ள பாத்தீங்கன்னா பெரிய டிவி யூனிட் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பூஜா ராக் பிளான் பண்ணிருக்காங்க. சில வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்க அமௌண்ட் கொடுக்கும்போது இன்டீரியர் பாத்தீங்கன்னா அழகா வந்து யூபிஎஸ்சி கேட்கறீங்களா, இல்ல பிவிசி கேட்கறீங்களா, உட்ல கேட்கறீங்களா, இல்ல அலுமினியம் கேட்கறீங்களா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் இவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே லைவா நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா சிஎன்சி கட்டிங் மாதிரி போட்டு ஸோ சூப்பரா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கவே பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அழகா இருக்கு. லைவ் அப்படி நீங்க பாத்துக்கலாங்க. அப்படியே கிச்சன் கம் டைனிங் என்ட்ராயிடலாம். சார் கிச்சன் கம் டைனிங் என்ன சார் சைஸ் வருது? ஆக்சுவலி கிச்சன் கம் டைனிங் வந்து 10/16 10க்கு 16. கஸ்டமர் வந்து அந்த கிச்சன் பெருசா வேணும்னு கேட்டனால 10/10 வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் போட்டாங்க. 10/6 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மினி டைனிங் போட்டாங்க சார். ஓகே. ஸோ அப்படியே கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஆரோ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ கிரைனட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாகவே டேபிள் டாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரைனட்லேயே கொடுத்துருக்காங்க. லைவ் அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணி ஸோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாட்சினா முடிஞ்சிருச்சு. நான் கஸ்டமர் ரிவ்யூ அட்டாச் பண்ணுறேன். லைவாக பாருங்க. டைல் அப்படியே பாருங்க. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல் போட்டு ஸோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதையே நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா நிறைய இன்ஜினியர்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. பட் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணுறாங்கிற ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா வீடு முடிக்கும் போது கட்டலாம் சார். ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தெரியாது. நம்ம வீடு கட்டி முடிக்கும் போது தான் இன்ஜினியருக்கும் கஸ்டமருக்கும் ஒரு கிளாஸ் ஆகும். கண்டிப்பாங்க சார். நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ரைஸ் வந்து கஸ்டமர் கூட விட்டுருந்தோம். சோ இந்த பில்டிங் நம்ம கட்டுற பில்டிங் எல்லாமே டைல்ஸ் மினிமம் 4/2 டைல்ஸ்ங்க சார். பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு, ஃப்ளோர், பூஜை ரூம் எல்லாமே 4/2. பார்க்கிங் எல்லாம் 2 கொண்டு எல்லாரும் போடுவாங்க. பட் நாங்க 2க்கு 2 போடுவோம் சார் பார்க்கிங் எல்லாம். ஸோ அது ஒரு ப்ளஸ் பண்ணி டைல்ஸ் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ 2க்கு 4 வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாம் பெரிய பெரிய டைலாகவே இந்த பட்ஜெட்டில் போட்டிருக்காங்க. சார் இப்போ நான் பட்ஜெட் சொல்லிட்டு இருந்த ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கேட்குறாங்க. நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு சரௌண்டில் கேட்குறாங்கன்னா என்ன சார் பட்ஜெட் வந்து பண்ணி தரலாம் சார்? ஸ்டார்டிங் வந்து 2000 வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 24 லேக் வந்து பார்த்தா வீட்டுக்குங்க சார். வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க் வந்து ஒரு 1 லேக் சார். டோட்டலா 25 லேக்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லாம ஃபினிஷ் பண்ணி இது மாதிரி அழகான வீடு கொடுத்துலாங்க சார். இது மாதிரி அழகான வீடு கொடுத்துடலாம். சூப்பர். அதாவது பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க பண்றீங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா 2 BHK கம்மி பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடு மாதிரி பாத்தீங்கன்னா அழகா வந்து பிளான் போட்டு ஸோ சூப்பராகவே கட்டி கொடுத்துருவாங்க. லைவா மாஸ்டர் பெட்ரூம் காமிச்சிடும் பாருங்க. சார் இந்த பெட்ரூமோட சைஸ் என்ன சார் வருது? சார் பெட்ரூமோட சைஸ் வந்து 10/16 சார். 10/16 வருது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16ல வந்து போட்டிருக்காங்க. அழகா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லாஃப்ட்லாம் மேக்ஸிமம் 10 ஃபீட் தான் குடுப்பாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 14 அடி லாஃப்ட் குடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். கஸ்டமருக்கு என்ன நீடோ நீங்க அது உங்களுக்கு பிடிச்ச மாரி பண்ணிக்கன்னு சொல்லிட்டேங்க சார். கஸ்டமர் நீடு தான் சொன்னாங்க. ம். யூசுவலா எல்லாரும் ஒரு ரூமுக்கு ஒரு விண்டோன்னு சொல்லுவாங்க சார். பட் நாம வந்து பார்த்தாங்க சார், ம். அந்தந்த ரூமுக்கு என்னென்ன வென்டிலேஷன் தேவையோ அத குடுத்துறாங்க சார். ம். அது எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகுறது இல்ல. ஓகே, ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாரி 2 விண்டோஸ் ஸ்பேஸ் என்னோட யூபிஎஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ லைவா நீங்க பார்த்துக்கலாம். பெயிண்டிங்கு, டைல்ஸ் செலக்ஷனு ஸோ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, சார கான்டாக்ட் பண்ணி என்ன மாரி பட்ஜெட்ல குடுக்குறாங்க, எல்லா இன்ஜினியர்ஸும் கொட்டேஷன் வாங்குங்க. கொட்டேஷன் வாங்கிட்டு என்ன பட்ஜெட்ல பண்றாங்க, மெயினா என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்றாங்க. சார் நம்ம என்ன சார் மெட்டீரியல் மெயினா இதுக்கு யூஸ் சார் பண்றோம்? நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்தாங்க சார், ஃபுல்லா வந்து ரெட் பிரிக் சார். ம். அதாவது செங்கல்ல red brick தான் யூஸ் பண்ணி செங்கல் தான் யூஸ் பண்றாங்க சார். ஓகே சார். ஓகே. JSW கம்பிங் சார். ஆ. ராம்கோ சிமெண்ட், ம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம் சாண்ட், பி சாண்ட், ஜல்லி அது மாதிரிங்க சார். டைல்ஸ் எல்லாமே ம். சொமானி, கஜாரி அது மாதிரி டைல்ஸ் பிராண்ட் யூஸ் பண்றாங்க சார். ஸோ எல்லாமே பிராண்டட் செங்கல்ல கட்டுறாங்க. JSW ஸ்டீல் யூஸ் பண்றாங்க. லெக்ராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் பண்ணியிருக்காங்க. லைவா நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியவா இதுலயே உங்களுக்கு லோகோலயே இருக்கும் தெரியவா நீங்க பார்த்துக்கங்க. லெக்ராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரூ. 2000 பட்ஜெட்ல இருந்தே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பில்டிங்க்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பா உங்களுக்கு மாறுங்க. பட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா சூப்பரா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஹால் ஃபுல் என்டர் ஆயிடலாம். இந்த வீட்டில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கு. நீங்க ஆல்ரெடி பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தரலாம். சார் இந்த பெட்ரூம் என்ன சார் சைஸ் வருது? சார் இதுவுமே 10/16 தாங்க சார். ஓ ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16ல வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர்ல ஸோ வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒயிட் ஷேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பராகவே உங்களுக்கு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச்சாவே வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. சார் டாய்லெட் லைவ் காமிச்சலாமா? தாராளமா காமிச்சலாங்க சார். சார் ஃபிட்டிங்ஸ் என்ன மாதிரி ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்றீங்க நீங்க? சார் ஃபிட்டிங் நம்ம யூஸ் பண்ண பேரிவர், ஆ RAK அது மாதிரி பிராண்ட் யூஸ் பண்றாங்க சார். ம். ஸோ யூஸ்வலா யாருமே 2000 rupees கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீட்டுக்கு சைஃபோனி ஃபிளஷ் உள்ள வெஸ்டர்ன் கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நாங்க வந்து சைஃபோனி ஃபிளஷ் உள்ள ம். RAK பிராண்ட்ல 5 வருஷம் வாரண்டி உள்ள சைஃபோனி ஃபிளஷ் டேங்க் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். ஸோ லைவா நீங்க பார்த்துக்கலாம். ஸோ RAKல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரிவேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. டைல்ஸ்லாம் பாருங்களா ப்ரீமியமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. மேலே வந்து ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மெயின் விஷயம். இது பண்ணிட்டாலும் அக்ரிமெண்ட்ல மட்டும் சொல்லாம அது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லா வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. லைவ் அப்படியே நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்ட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1280 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 2 பெட்ரூம் அது அட்டாச்டு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 16க்கு 16 ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ 10க்கு 16ல வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸா நீட்டா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சார் இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு என்ன சார் பட்ஜெட் ஆயிருக்கு டோட்டல் நமக்கு? எவ்வளோ ஆயிருக்கு சார் பட்ஜெட் நமக்கு இங்க? சார் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார் மொத்தமா வந்து பார்த்தா 25 lakhsங்க சார். ஸோ 25 lakhs. இதில் வாட்டர் டேங்க், செப்டி டேங்க் எல்லாமே இன்க்ளூடிங் எல்லாமே இன்க்ளூடுங்க சார். ஸோ இதில் வாட்டர் டேங்க், செப்டி டேங்க், அவுட்டர் ஸ்டேர் கேஸ் எல்லாமே பார்த்து இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். சார் இப்போ இந்த மாதிரி வீடு பேசிக்காக வந்து ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அவங்ககிட்ட முன்வனம் அதாவது டவுன் பேமெண்ட் எவ்வளோ கையில இருந்தால் பண்ணலாம்? சார் ஒரு 5 lakhs இருந்தாங்கன்னா ம். லோன் வச்சுங்க சார். டவுன் பேமெண்ட் 5 lakh இருந்தா வச்சு ம். ஸ்டார்ட் பண்ணிதாங்க சார். ஸோ பேசிக்காக 5 lakhsங்கிறது டவுன் பேமெண்ட் இருந்தாவே போதுமானது தான் கரெக்டுங்களா? 20% ஆஃப் பில்டிங் காஸ்ட்டுங்க சார். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது 20% பில்டிங் டவுன் பேமெண்ட் இருந்தால் அழகாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடே கட்டலாம். ஏன்னா ஒரு 3 சென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்ல எல்லாமே ஸ்பேசிஸாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும். சொன்ன அவுட்புட்டும் இங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட்டாக வந்திருக்கு. அதுதான் ஒரு மெயின் விஷயமா இருக்கு. பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. இது லைவாக வெளியே எப்படி காமிச்சலாம் சார் நம்ம? தாராளமா போலாம். சார் இதில் நீங்கள் வாட்டர் டேங்க், செப்டி டேங்க் என்ன சார் இது கொடுத்துருக்கீங்க இதில்? சார் வாட்டர் டேங்க் வந்து பார்த்தாங்க சார் மொத்தம் 5000 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். ஆ. செப்டி டேங்க் 5000 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். ஸோ ரெண்டுமே சேம் 5000 கொடுத்துருக்காங்க. இது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ். இது என்ன நீங்கள் போர்ட்டிகோ டைல் பார்த்துருக்கீங்களோ அப்படியே வீடை சுற்றி இந்த ப்ராப்பரான டைல் வந்துடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் எந்த ஒரு பட்ஜெட்ல இன்க்ளூடிங் இந்த பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. சார் இந்த SS ரைலிங்லாம் போட்டிருக்கீங்க. இது எப்படி சார் இதெல்லாம்? இதெல்லாமே இன்க்ளூட் தாங்க சார். யூஸ்வலா MS கொடுப்பாங்க. நான் MS ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லைங்க சார். என்ன ஆகுனா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் துருப்பிடிச்சு தொந்தரவாயிருங்க. கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்றதே வந்து பார்த்தாங்க சார் மாடிப்படி டைல்ஸுங்க, SS அதான் ரெக்கமெண்ட் பண்றாங்க சார். ஓகே SS ரெக்கமெண்ட் போட்டிருக்காங்க. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரஸ் போகிறக்கான படிக்கட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைல் ஒட்டி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இதே நான் தெளிவாக சொல்கிறேன்னா இதை நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மேஷன் வச்சு பண்ணீங்கன்னா
குறைஞ்சது இந்த ஒர்க் பண்றதுக்கு ஒரு 20-25 டைல்ஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பா 8,000-10,000 டைல்ஸ் எடுக்க முடியாது. லேபர் சார்ஜ் அப்படியே ஈக்குவலா வருங்க சார். கண்டிப்பா. ஒரு 20-25,000 கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் நீங்க பண்ண முடியாது. இந்த ரailing போட்டீங்கன்னா குறைஞ்சது 20,000 போட முடியாது. இதெல்லாம் வந்து முன்னாடியே இந்த பட்ஜெட்குள்ள பண்ணி தரனால இந்த கஸ்டமருக்கும் அமௌண்ட் சேவ் ஆகுது. சார் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்க மொட்டை மாடி வந்து பார்த்தீங்கன்னு யூஸ்வலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா காலக்கலவை போட்டு தளம் வைப்பாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் வாங்கி ஊற்றி M20 கிரேட் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் ஊற்றி மெஷின் ஃபோர்ட் ஃபுல்லாக பக்காவாக ஃபினிஷ் பண்ணிக்க பாருங்கள். ம். எதுக்காக பண்ணுறோம்னா ஸ்ட்ரென்த் வைஸ் ப்ளஸ் வந்து கிராக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறத பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஃபியூச்சரில் இன்னும் 2 மாடி போகிறதுக்கு உண்டான பில்லர் சைஸ் கொடுத்து அந்த பில்லரை பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க துணி காய போடுறதுக்கு உண்டான அந்த ஸ்டாண்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். துணி துவைக்கிறதுக்கு உண்டான கல் அதுக்கு உண்டான பைப் லைன் எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணிக்கிறோம். இதெல்லாமே இதுக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டமர்கிட்ட ஒரு பைசா நம்ம வாங்கல. நாம எல்லாமே நம்மளுடைய காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுடைய பட்ஜெட்லேயே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அதான் மெயின் விஷயம். எல்லாமே பார்த்து இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ துணியாக வைக்கிற துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்கில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து ஸ்டாண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சாமியான பந்தல் போடுறதுக்கு வந்து இந்த ரிங் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா நம்ம எல்லாமே அக்ரிமெண்ட்டில் கொடுத்தாலுமே இதெல்லாம் கரெக்டாக வீடை முடிக்கும்போது பண்ணித்தரமா அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாங்க சார். கரெக்டுங்களா? அக்ரிமெண்ட்ல ஒரு விஷயம் வந்து கஸ்டமர் எனக்கு இது கொஞ்சம் மாற்றி பண்ணித்தான்னு சொன்னாங்க சார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் பண்ணித்தர மாட்டோம் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க சார். நாங்கள் எந்த அளவுக்கு எங்களால் பண்ணி தர முடியும் அவ்வளோ விஷயம் கஸ்டமர் நாங்கள் ஃபேவர் பண்ணி தராங்க சார். ஸோ மெயின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த பொள்ளாச்சி சரௌண்டிங் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மினிமம் 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பிளான் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் அப்ரூவல் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தரோம் சொல்லி. கண்டிப்பாக சார். அதாவது நம்ம வந்து திருப்பூரில் லைசன்ஸ் இன்ஜினியர் சார், ரிஜிஸ்டர் லைசன்ஸ் இன்ஜினியர். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் சார் பில்டிங் அப்ரூவல் எல்லாமே பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். இதே ஒரு அவுட் சைட் கஸ்டமர் நம்மளுக்கு வந்தாங்கன்னு 20,000 15,000 சார்ஜ் பண்ணுவோம். பட் நம்ம பில்டப் பண்ணி தரக்கூடிய கஸ்டமருக்கு அதை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தராங்க சார். ஸோ அதான் இவங்களே வீடு கட்டுற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000-20,000 ஒருத்தரில் பிளான் அப்ரூவல் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டோட கஸ்டமர் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கு. நேம் சொல்ல வியூவர்ஸ்க்கு எப்படியே? கந்தசாமிங்க. ஓகே சார். என்னோட மிஸ்ஸஸ் எழிலரசிங்க. ஓகே சார். ஓகே சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்குற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சிருக்காங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய டைம் எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சோங்க. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 50-60 வீடு நாங்கள் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக சேல்ஸுக்கு தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சாரை பார்த்து அதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு பட்ஜெட் வைஸாக அவர் கொஞ்சம் ரேட்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுங்க. நிறையா மேஸ்திரி இவங்கெல்லாம் போய் பார்த்தேங்க. அவங்க சரியாக கால்குலேஷன் எதுவுமே சரியாக சொல்ல தெரியலைங்க. ஆனால் சார் வந்து கிளியராக எல்லாத்தையும் கிளியர் எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்தாருங்க. மெட்டீரியல் என்ன இது யூஸ் பண்ணுவோம், சுவிட்சு இது எல்லாமே வந்து என்னென்ன பண்ணி கொடுப்போம், ஓவராலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும், அது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லி கொடுத்தாருங்க. அவரோட அப்ரோச் எங்களுக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே. ஏன்னா மெயின் விஷயம் தான். ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட்டில் ஒரு பட்ஜெட் சொன்னாலுமே அந்த பட்ஜெட்டில் ஒரு 6 மாதம் கழிச்சு முடிக்கிற மாதிரி தான் ஒரு கேள்வியாக இருக்கட்டுங்களா? ஆமாங்க. அந்த இது பார்த்துட்டிங்கன்னா நிறையா டைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடையில பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏறிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சிமெண்ட் விலை ஏறிடுச்சு, மண் விலை ஏறிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே பாதியிலேயே ஒர்க்கை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் சார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னார்னா, எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் வீட்டை முடிக்கிற வரல நாங்கள் எந்த இதுவும் இது பண்ணிக்க மாட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேனோ பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்டு தான் கடைசி வரலும் அதே மாதிரி தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாருங்க. அது சூப்பராக பண்ணி கொடுத்தாருங்க. ஓகே ஓகே. வீடை நீங்கள் கட்டி ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. ஃபினிஷிங் எப்படி இருக்குது? பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபினிஷிங் வந்து இப்போ ஹவுஸ் வார்மிங் கிரகப்பிரவேசம் வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே வந்திருந்து ரிலேட்டிவ் அப்புறம் கொலீக்ஸு எல்லாமே வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனே பார்த்தோன்னா சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. யார் இன்ஜினியர் அப்படின்னு தான் கேட்டிருந்தாருங்க. என்ன பட்ஜெட் ஆச்சு இதெல்லாம் கேட்டிருந்தாருங்க. நாங்கள் பட்ஜெட்டு சொன்னோம். அப்போ இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமான்ட்டு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அப்புறம் சாரோட நம்பரும் நிறைய பேர் வாங்கிட்டாங்க. சாரே டைரக்டாக கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவரையும் பேசினாங்க. அதில் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் நிறையா வந்து பார்த்துருந்தாங்க. அப்புறம் எல்லாமே விசிட் பண்ணி பார்த்தாங்க. ஹாலு இதெல்லாமே பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் ஹால் பெருசாக இருக்கும். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் நல்லா தாராளமாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்பேசியஸாக வந்து இருக்கும். அப்புறம் அவுட்டோர் டாய்லெட்டு எல்லாமே காமன் டாய்லெட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்புறம் வெளியே நல்லது கிட்டதுக்கு போட்டு போனால் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த லேன் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் இதாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் போரு இதெல்லாமே சூப்பராக
பண்ணி கொடுத்தாருங்க. மேலே ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கால் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சாமியானா போடுறதுக்கு அந்த இதெல்லாம் சூப்பர் ஐடியா பண்ணியிருந்தாருங்க. எந்த எதுவுமே வந்து வேஸ்டேஜஸ்ங்கிறது எதுவுமே பண்ணாமல், ஆனால் இவ்வளோ அக்யூரஸியாக பண்ணுவாங்கிறது உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. நீங்க சொந்த வீடு கட்டிட்டீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கு சொல்லுங்க? சொந்த வீடு ஒவ்வொருத்தரோட கனவுங்க. ஆக்சுவலாக நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருந்தோம். யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்துட்டுனா மிஸ்ஸஸ்ஸு இவங்க சப்போர்ட் அதிகமாக எங்களுக்கு இருந்திருக்குங்க. நாங்களே கையூனி காலூனி எந்திரிச்சு வந்திருக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்கு எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு வைஸாக யார் சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்ததில் கௌதம் சாருக்கு உண்மையாலுமே நாங்கள் கிரேட் தேங்க்ஃபுல் சொல்கிறோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம். எத்தனையோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் நிறைய டைம் அவர்கிட்ட அவரை டார்ச்சர் இந்த அளவுக்கு தான் எங்களால் டார்ச்சர் பண்ண முடியுமான்னு தெரியும். நீங்கள் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. சரி, அந்த அளவுக்கு நாங்கள் டார்ச்சர் பண்ணுவோம். ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் வந்து அதுக்கு கோபமான ஒரு பதிலில் எதுவுமே அவர் வந்து இது பண்ணது இல்லைங்க. எல்லாத்தையுமே ஹம்புளாக ஒரு கைண்டாக எவ்வளோ வந்து டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி டீல் பண்ணி அது அவரோட ட்ரூத்ஃபுல்லையும் காட்டுதுங்க. ஏன்னா சில டைம் பார்த்தோன்னா எல்லா டைம்லையும் ஏதாவது ஒரு டைம்லையாவது பார்த்தோன்னா அவங்க ரியாக்ஷன் வந்து மாறிடும். என்னங்க இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கௌதம் சார்கிட்ட அந்த பேச்சுக்கு இடம் இல்லைங்க. அவர் ஃபுல்லாகவே அந்த கைண்ட்னஸாக தான் எங்களை டீல் பண்ண விதம் எங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சுங்க. அதனால அவர்கிட்ட இன்னும் அடுத்தடுத்த ஒர்க்கு நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கீங்களா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. நீங்க சொல்லுங்க மேம், உங்களுக்கு எப்படி மேம் வீடு கட்டினது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வீடு. நாங்க எப்படி எதிர்பார்த்தோமோ அதே மாதிரியே கட்டி கொடுத்துருக்காரு. ஏன்னா பிளான் எல்லாமே காமிச்சிருப்பாங்க, எலிவேஷன் எல்லாமே கட்டினாங்க. சொன்ன மாதிரி அவுட்புட் வந்து சொன்ன மாதிரியே எல்லாமே அப்படியே வந்திருக்குங்க. நாங்க எப்படி கேட்டோமோ அதை விட அதிகமாவே எங்களுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் எல்லாமே நாங்க வந்து இந்த அளவுக்கு வரும்னால எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களா தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. கிச்சனும் அப்படியே தான். நாங்க என்ன இது மாடல் எதிர்பார்க்குறோமோ அதை நாங்க சொல்லாமலே எங்களுக்கு அப்படியே அது வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. வீடு ஃபங்க்ஷன் வர என்ன உங்களுக்கு சொன்னாங்க? எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. யார் கட்டி கொடுத்ததுன்னு தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே கேட்டாங்க. யாரு கட்டி கொடுத்தது, நல்லா இருக்கு வீடு, இன்ஜினியர் வச்சு கட்டினீங்களா, யார் வச்சு கட்டினீங்கன்னு ஃபர்ஸ்ட் வந்தோடனே அதான் கேட்டாங்க. மேஸ்திரி வச்சு கட்டினீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் தான் சொன்னாங்க. ஏன்னா மேஸ்திரிகிட்ட சரியா ஃபினிஷிங் இருக்காதுங்க. ஆனால் இவர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த அப்ரோச் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவர் கரெக்டாக இந்த வேலையை ஒரு குறிப்பிட்ட அவர் என்ன டேட்டில் கொடுத்தாரோ அந்த டேட்டுக்குள்ளே எங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாருங்க. 6 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஏன்னா சொன்ன டைமுக்கு சொன்ன இதுக்கு வந்து கொடுக்கறதெல்லாம் வந்து, ஏன்னா சில பேர் அந்த இதுக்காக இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் அதுக்கும் வந்து பேமெண்ட் எல்லாம் கேட்பாங்க. ஆனா இவர் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. கரெக்டா வந்து எங்களுக்கு என்ன டேட்ல வந்து இது பண்ணாரோ அந்த டேட்டு முன்னாடியே இது எல்லாமே இது பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போமோ அந்த வேலையை நாங்க சொல்லாமவே செஞ்சிருவாங்க. ஆமாங்க, அட்வான்ஸாவே செஞ்சிருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இன்னும் சில பேர் நம்ம சொல்லி அவங்கள ரொம்ப ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். செய்யவே மாட்டாங்க, இன்னைக்கு வர நாளைக்கு வரம்பாங்க. ஆனா சார் வந்து எப்படின்னா, நாங்க நினைச்சிட்டு சரி இன்னைக்கு இந்த வேலையை சொல்லிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வேலையை நாங்க சொல்லாமலே. அந்த அவர் வேலையில அவர் கரெக்டா இருந்தாருங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பிரமிப்பா இருந்துச்சுங்க. பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரோட இது கான்டாக்ட் எல்லாம் நிறைய கேட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. நிறைய நியூ ஐடியா கிரியேட்டிவிட்டியா நிறைய பண்ணி கொடுத்துருந்தாருங்க. அது கிச்சன் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. வரவங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா என்ன ஹால் இவ்வளவு பெருசா இருக்குது, கிச்சன் என்ன கிச்சன் மாடர்ன் கிச்சன் எல்லாமே வந்து கிச்சனை வந்து அவங்களுக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. 3 சொல்லுக்குள்ள கரெக்டா பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்றது கொஞ்சம் இது கரெக்ட்டுங்களா? அத கரெக்டா முன்னாடி பிளான் பண்ணி பண்ணிட்டீங்க. கரெக்டா இது பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஆக்சுவலா அந்த எங்களோட கனவுல அவருக்கும் அந்த இது ஃபுல்ஃபில் ஆனதுல கௌதம் சாரோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே இருக்கும். சார் நீங்க சொல்லுங்க சார். கஸ்டமருக்கு லைவா பேசியிருப்பாங்க. ஆமாங்க சார். சார் எனக்கு என்னன்னா இந்த கஸ்டமர் மனநிலை தாங்க சார். ஒரு கஸ்டமருக்கு ஒரு அமௌண்ட் தர்றாங்க, பணம் வருது பணம் போகுது, அது வந்து பார்த்தா ஜஸ்ட் அ பேப்பர். இப்போ ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்தாங்க சார், இதுதாங்க சார் எனக்கு இதுதான் லைஃப்ல என்ன சொல்றதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டே இதுதாங்க சார். நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம். ஸோ இது மாதிரி கஸ்டமர் நமக்கு ஒரு ரிவ்யூ பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறதா பெரிய அசட்டேங்க சார். இதை சம்பாதிச்சாட்டோம்னா
நம்ம இந்த ஃபீல்டே வந்து ரொம்ப மனநிறைவான ஃபீல்டாக இருக்குங்க சார். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்ல சொன்னதை தாண்டி நெறைய விஷயங்கள் எக்ஸ்க்ளூடிங்கா சூப்பரா பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே இன்க்ளூடிங் இந்த பட்ஜெட்ல பண்றாங்க. அதுதான் மெயின் விஷயம். அத நம்ம சொல்ல கஸ்டமரும் அவங்க லைவா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க அதுக்கு பிளான் போடுறதுக்கு நெறைய இன்ஜினியர்ஸ்ட்ட, நெறைய மேஸ்திரிட்ட வந்து கொட்டேஷன் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க. ஆமாங்க. உங்களுக்கு அப்ராக்ஸா இந்த வீட கட்டி முடிக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் சார் சேவ் ஆச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு 10லிருந்து ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ள எங்களுக்கு சேவ் ஆயிருக்குங்க. கண்டிப்பா. ஷூரா வந்து ஆயிருக்கும். ஏன்னா மத்தவங்க குடுத்த கொட்டேஷன் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இவ்வளவு ஆகுமா அப்படிங்கிற எங்களுக்கு அந்த கட்டணுங்கிற அந்த மனநிலையே வராத அளவுக்கு தான் கொட்டேஷன் குடுத்துருந்தாங்க. இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம்? எப்படி வந்து இத டேக்கிள் பண்ண போறோம்? அப்படின்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா கௌதம் சார் வந்து எங்களுக்கு நாங்க அவர்கிட்ட இந்த அமௌண்ட் எல்லாம் எதுவுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணலீங்க. பட் அவர்கிட்ட போய் வீடு கட்டணும், இந்த மாரி எல்லாம் வந்து எங்களுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டதுல, மத்த இத கம்பேர் பண்ணும்போது அவரு போட்டு குடுத்த கொட்டேஷனுக்கு இதுக்கும் பார்த்தோம்னா டோட்டலி டிஃபரெண்ட்டா இருந்துச்சுங்க. ஓகே. எங்களுக்கு அந்த 8 லட்ச ரூவா, 10 லட்ச ரூவா சேவ் ஆகுறது பார்த்துட்டீங்கன்னா, அப்பவே நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த இதுல இது பண்ணிட்டோம். என்னைக்குங்க சார் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு அவர் வந்து டேட் வந்து இது அப்பாயின்ட்மென்ட் குடுத்ததுக்கப்புறம் நாங்க வேலைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 10 லட்ச ரூவா செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்ல வீட்டோட கஸ்டமர் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ஒரு மெயின் விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி இந்த பட்ஜெட்ல பண்றாங்க. சார் இந்த வீட்டுக்கு வந்துங்க சார் என்ன பிரிக் யூஸ் பண்ணீங்க? என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணீங்க? என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணீங்க? டைல்ஸு, ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் என்னென்ன பிராண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க சார் அப்படியே. நம்ம யூஸ் பண்ணது வந்து ஸ்டீல் வந்து JSWங்க சார். ரெட் பிரிக் தான் செங்கல் தான் யூஸ் பண்ணுங்க. ராம்கோ சிமெண்ட். பிளாஸ்டருக்கு பிளாஸ்டர் சிமெண்ட் சொல்லிட்டுங்க. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க சார். டைல்ல 4x2ங்க சார். அது சுவிட்சஸ்லாம் லெக்ரான் சுவிட்சஸ், ஒயர்லாம் வந்து EFAB ஃபினோலக்ஸ் ஒயர்ஸ் சார். ஃபிட்டிங்ஸ்லாம் பேடி வேர், ஹிண்ட் வேர் அது மாதிரி இதுங்க. பாத்ரூம் போடுற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏக்கு அதை வந்து சைஃபோனிக் பிளஸ் அது மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டில் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 லட்சம் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.